சதுரங்க பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் வேர்ல்டு ரேபிட் அண்ட் பிளிட்ஸ் டீம் சாம்பியன்ஷிப் வந்து பார்த்திங்கனாக்கா கடந்த ஒரு 4 or 5 டேஸ்க்கு மேலே நடந்துக்கிட்டு இருக்கு. எஸ்பெஷலி ரேபிட் செக்ஷன் வந்து முடிஞ்சிருக்கு. நம்ம இந்த ரேபிட் செக்ஷனில் இது வந்து டீம் சாம்பியன்ஷிப் ஆக்சுவலாக. ஸோ பல டீம் கிட்டத்தட்ட 64 ஃபெடரேஷன்ஸ் ஆர் 64 டீம்ஸ் கிட்ட வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதில் சுற்று 5ல் நம்ம வந்து ஒரு கேம் வந்து பார்க்க போகிறோம். இந்த கேம் நம்ம விஸ்வநாதன் ஆனந்த் சாருக்கும் அடுத்து அர்ஜுன் எரிகேசிக்கும் வந்து நடந்திருக்கு. ஸோ இந்த கேமுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா, நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ்லாம் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதே போல் இந்த கேம் வந்து நம்ம ஆனந்த் சாரோட பக்கம் இருந்து பார்த்தோம் அப்படின்னா வியூ வந்து பெட்டராக இருக்கும். நான் ஆல்ரெடி போர்டை வந்து ஃப்ளிப் பண்ணிட்டேன். இப்போ இந்த கேமை பார்க்கலாம் வாங்க. இந்த கேமில் நான் சொன்ன மாதிரி அர்ஜுன் வந்து ஒயிட்டு. ஸோ கேம் வந்து D4 ஸ்டார்ட் பண்ணுறாரு. அண்ட் ஆனந்த் சார் வந்து நைட் F6 வந்து ரிப்ளை பண்ணுறாரு. ஸோ C4 E6. ஸோ நிம்ஸோ இண்டியன் வந்து பார்த்திங்கனாக்கா இன்வைட் பண்ணுறாரு. பட் இங்கே நைட் F3 நிம்ஸோ இண்டியனை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுறாரு. அவாய்ட் பண்ணதுக்கப்புறம் பான் டு D5. ஸோ டிரான்ஸ்போசிஷன் அவர் என்ன சொல்கிறது, ஒரு குயின்ஸ் கேம்பிட் டிக்ளைனா டிரான்ஸ்போசிஷன் ஆகுது. அடுத்து பான் டு E3 B7 பான் டு B3. ஸோ டேரெக்டாக வந்து பிஷப்பை வந்து ஃபேன் ஷூட்டப் பண்ண பார்க்குறாரு. எனிவே E3யில் பான் இருக்குன்றதுனால ஸோ காசல்ஸ், அதுக்கப்புறம் பிஷப் டு D3 பான் டு C5. ஸோ சென்டரை வந்து உடைக்கிறதுக்கான முயற்சி பண்ணுறாரு இங்கே ஆனந்த் சார். ஸோ அர்ஜுன் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கேன்சல் பண்ணிடுறாரு. கேன்சல் பண்ணதுக்கப்புறம் நைட்டு டெவலப் பண்ணுறாரு. அண்ட் அதுக்கப்புறம் பிஷப் டு B2. பிஷப் B2க்கு அப்புறம் C takes D4 E takes D4. ஸோ சென்டரில் வந்து இந்த 4 பான்ஸ் இருக்கக்கூடிய ப்ரெஷரை கொஞ்சம் ரிலீவ் பண்ணுறாரு. ஒரு பேர் ஆஃப் பானுக்கு இருக்கக்கூடிய ப்ரெஷரை வந்து ரிலீவ் பண்ணுறாரு. C takes D4, அதுக்கப்புறம் E takes D4, பின்ன அதுக்கப்புறம் நைட் டு B4. இன் சம் கேசஸில் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த பானை இங்கே கேப்சர் பண்ணும்போது அஃப்கோர்ஸ் பானால் ரீகேப்சர் பண்ணியே ஆகணும். அப்படி பண்ணாத போது நைட் வந்து உள்ளே உட்கார வாய்ப்பு இருக்குது. ப்ளஸ் இந்த வேல்யூபிளான டெம்போ கெயின் பண்ணுறாரு பிஷப் அட்டாக் பண்ணி. ஸோ பிஷப் வந்து பார்த்திங்கன்னா E2ல் ட்ராப் பண்ணிடுது. அதுக்கப்புறம் பான் டு B6. ஸோ பிஷப்பை வந்து ஃபேன் ஷூட்டப் பண்ண ட்ரை பண்ணுறாரு. அதாவது பொதுவாக குயின்ஸ் கேம்பிட்டோ இல்லை குயின்ஸ் பான் ஓப்பனிங்கில் பொதுவாகவே லைட் ஸ்கொயர் பிஷப் தான் ப்ராப்ளம். ஸோ அதை நம்ம வந்து ஃபிகர் அவுட் பண்ணாலே கேம் வந்து ஓரளவுக்கு ஃப்ரீயாக வந்து விளையாட முடியும் பிளாக்னால. நைட் C3. அண்ட் இங்கே என்னென்னா உங்களுக்கு சில பேருக்கு A3 விளையாடினா ஏதாவது பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இருக்காது. ஜஸ்ட் நைட்டு C6ல் ட்ராப் பண்ணிவிட்டு அவங்க நைட்டை டெவலப் பண்ணுவாங்க. நம்மளும் என்ன பண்ணலாம், பிஷப்பை டெவலப் பண்ணிக்கலாம். ஸோ பெரிய எதுவுமே கிடையாது, அதாவது எந்த இஷ்யூமே கிடையாது, டாக்டிக்கல் ப்ராப்ளமோ எதுவுமே கிடையாது. ஸோ நைட் C3 பிஷப் B7 ருக் C1 அதுக்கப்புறம் D takes C4. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹேங்கிங் பான் ஸ்ட்ரக்சர் வந்து உருவாக்கியிருக்கிறாரு. இப்போ கூட நம்ம ரீசெண்டாக இந்த மாதிரி ஒரு பான் ஸ்ட்ரக்சரை வச்சு ஒரு கேம் பார்த்துருந்தோம். அந்த கேமில் சொல்லியிருந்தேன் ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னா, இந்த பானை ப்ரெஷர் பண்ணி ஏதோ ஒரு பானை முன்னாடி மூவ் பண்ண வச்சுட்டு ஒரு பானை வந்து பேக்வர்டாக மாறும். அந்த பானை நம்ம டார்கெட் பண்ணணும். பட் இங்கே அது போலவே பண்ணுறாங்களா அப்படிங்கிறத பார்ப்போம். ப்ளஸ் இங்கே ஒரு ஐசோலேட்டட் பான் வந்து க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ ஆனந்த் சார் வந்து ரூக் ஆக்டிவேட் பண்ணுறாரு. பின் அதுக்கப்புறம் நைட்டை சென்ட்ரலைஸ் பண்ணுறாரு. இந்த நைட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பரான ஒரு நைட் ஆக்சுவலாக. ஸோ அதை உடனே சேலஞ்ச் பண்ணி ஆகணும். அதனால் நைட்டை வந்து D7ல் போட்டு சேலஞ்ச் பண்ணுறாரு. அண்ட் இந்த பொசிஷனில் நம்ம வந்து நைட் C6 போட்டு சேலஞ்ச் பண்ணலாமா அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க வந்து இமீடியட்டாக ரியாக்ட் பண்ண வேண்டியதில்லை. அதுக்கு பதில் அவங்க பிஷப் F3 விளையாடலாம். ஏன்னா பிஷப் B7ல் அன்டிஃபரெண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறது தான் காரணம். நம்ம க்ரீடியாவோ இங்கே போய் இந்த பானை கிராப் பண்ண முடியாது, சேம் ரீசன். ஸோ நைட் டு D7. ஸோ நைட்டு கேப்சர் பண்ணதுக்கப்புறம், ஏன்னா இப்போது நம்ம கேப்சர் பண்ணால் அவங்களுக்கு இந்த மாதிரி நிறையா இஷ்யூஸ் வர வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் அவரே ட்ரேட் பண்ணுறாரு. பண்ணதுக்கப்புறம் குயினால் ட்ரேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ரூக்கு கனெக்ட் ஆகிடுது ஆட்டோமேட்டிக். ஸோ 2 பேருக்குமே வந்து பார்த்திங்கன்னா பிஷப் பேர் இருக்குது. சென்டரில் இருக்கக்கூடிய சின்ன இம்பேலன்ஸ் என்ன அப்படின்னா இந்த ஹேங்கிங் பான் ஸ்ட்ரக்சர். ஸோ பான் டு D5 பின் அதுக்கப்புறம் ரூக் டு ரூக் FD8 A3 A6 நைட் டு E4 அண்ட் தென் நைட் டு C5. ஸோ குயின் டு நைட்டை த்ரெட்டன் பண்ண உடனே குயினையும் பிஷப்பையும் பேட்டரி ஃபார்ம் பண்ணி மேட்டை த்ரெட்டன் பண்ணுறாரு. ஸோ நைட்டை வெட்டினா மேட் ஆகிடும். ஸோ மேட்டை டிஃபெண்ட் பண்ணுறாரு F6. சில வீக்னஸ் வந்து இதில் க்ரியேட் ஆகிறது உங்களால் கவனிக்க முடியும். ஸோ நைட் டேக் C5 அண்ட் தென் பிஷப் டேக் C5. இப்போது இந்த ஒரு பானை மட்டும் நம்ம வந்து கேப்சர் பண்ணாலோ இதை ரிலீவ் பண்ணாலோ 2 பிஷப்புமே ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடும். அப்படி பார்த்திங்கன்னா ஒயிட்டோட பிஷப்புமே வந்து பார்த்திங்கன்னா லைக் D3யோ இல்லை எப்படியாவது நம்ம C2 கொண்டு வந்தாலோ ஸோ அதே போல் தான். ஸோ பொசிஷன் வந்து இங்கே சென்ட்ரல் இருக்கக்கூடிய இந்த 2 பான் எக்ஸ்சேஞ்ச் ஆனாலே போதும், பிஷப் பேர் வந்து ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் வந்து பிஷப் பேர் வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த பிரின்சிபலை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஸோ சென்ட்ரல் கூடிய அந்த 4 பான்ஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஈவன் நீங்கள் அதுக்கு அட்டாக்காக ஒரு பானை நீங்கள் கேம்பிட் பண்ணால் கூட பரவாயில்ல. பான் டு F5
ஸோ குயின் மூலிமா லேட்டரல் டிஃபென்ஸ் கொடுக்குறாங்க. தென் டி டெக்ஸ் E6 இன் பிட்வீன் மூவ். அண்ட் தென் குயினை மூவ் பண்ணுறாரு. இந்த பொசிஷனில் கவுண்டர் அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போனோம் அப்படின்னா ஒயிட் இதில் பெட்டராக வாய்ப்பு இருக்குது இந்த வேரியேஷனை பொறுத்தவரைக்கும். ஏன்னா E டெக்ஸ் D7 த்ரெட்னிங் த ருக். இப்போ நார்மலாக ருக் C7 இதில் விளையாட முடியாது. அதுதான் பிரச்சனை. நீங்கள் ருக் C6 தான் ஆடணும். அப்படி ஆடும்போது பிஷப் இன்ட்டு G4 கார்டிங் த பான். அண்ட் இங்கே ஏன் ருக் C7 ஆடி நம்ம டேரெக்டாக அட்டாக் பண்ண முடியாதுன்னா சேம் ரீசன் தான், பிஷப் இன்ட்டு G4. அப்போ அதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா ஒய் ருக் C6 ருக் C7 இஸ் நாட் ஒர்க்கிங் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ரூக்கை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த பானை எப்படி ரெக்கவர் பண்ணுறோம் மட்டும் பாருங்கள். ருக் G6. இப்போ இந்த பிஷப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பின்னில் இருக்குது. பிஷப்பை மூவ் பண்ணிங்க அப்படின்னா தென் ப்ராபப்ளி யூஆர் கெட்டிங் செக் மேட்டட் அல்லது ஒரு டெட்லியான டிஸ்கவரில் மாட்ட வாய்ப்பு இருக்குது. பில்ஸ்பரிஸ் மேட்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த இடத்துல வந்து இந்த இந்த பிஷப்புக்கு பாதுகாப்பு கொடுக்கலாமே அப்படின்னு நினச்சிங்கன்னா தென் இந்த பிஷப் பின்னில் தான் இருக்குது. வெட்டிக்கலாம் நம்ம. ஏன்னா நீங்கள் வெட்ட முடியாது. வெட்டிங்க அப்படின்னா மேட் இருக்குது இந்த மாதிரி. ஸோ இங்கே ரூக்கை வந்து நம்ம G6 வச்சதுக்கப்புறம் பிஷப் ஏன் இங்கே வைக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டில் த சேம் ரீசன். இப்போ நீங்கள் வெட்டினீங்கன்னா திரும்ப பில்ஸ்பரிஸ் மேட். ஸோ சேம் ரீசன்னால தான் இங்கே அந்த மாதிரி ஆட முடியல. ஸோ அதான் பெஸ்ட் மூவ் வந்து ருக் டு C6 C7 ஆடக்கூடாது. ஸோ இந்த காரணத்தினால தான் இந்த கவுண்டர் அட்டாக்கிங் ஐடியா ஒர்க் அவுட் ஆகாது. ஈவன் வந்து இது ரேப்பிட்னா கூட இதெல்லாம் வந்து தாராளமாக ஒரு 2-3 மூவ்ஸில் வந்து டெஃபினட்டாக கேல்குலேட் பண்ணியிருப்பாங்க. 2 பேருமே வந்து சூப்பர் கிராண்ட் மாஸ்டர் அப்படிங்கிறதுனால. ஸோ குயின் E7 அண்ட் தென் குயின் டெக்ஸ் F5. இப்போதைக்கு கவனிச்சிங்கன்னா அர்ஜுன் வந்து 2 பான் அப்பில் இருக்கிறாரு. நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா போர்டை 2 பான் அப்பில் இருக்காரு. பட் அந்த 2 பானில் ஒரு பான் பெரிய த்ரெட். எக்ஸாம்பிளுக்கு E6. பட் இந்த 2 பானுமே வந்து பார்த்திங்கன்னா 3 பானுமே ஃபார் தட் மேட்டர் ஒரு ஐசோலேட்டட் பான். பட் E6 வந்து பெரிய த்ரெட். இது எப்படி மேனேஜ் பண்ணுறாரு அப்படிங்கிறத பார்க்கலாம் ஆனந்த் சார். ஸோ ருக் டு D2 ஃபோர்க் போட்டார். என்ன பண்ணுறது? ஏன்னா ரெண்டுமே அன்டிஃபெண்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா குயினை வந்து பிஷப் வந்து D3 போட்டு பேட்டரி ஃபார்ம் பண்ணி மேட் த்ரெட்டன் பண்ணுறேன். மேட் இன் 2 த்ரெட். திரும்ப இந்த E6 பான் தான் இதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அதனால் அதை வெட்ட முடியல. ஸோ G6 போடுறாரு. G6 போட்ட உடனே இந்த பொசிஷனில் வந்து ஒன்லி மூவ் கண்டுபிடிக்கணும். ஸோ அர்ஜுன் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு கிரிட்டிக்கல் டெசிஷன் வந்து எடுக்க வேண்டியிருக்கு. இந்த பொசிஷனில் வந்து அவர் ஒன்லி மூவ், அதாவது இந்த மூவ் விளையாடினா மட்டும்தான் கேமையே சேவ் பண்ண முடியும். மீதி எல்லா மூவ் வந்து பார்த்திங்கன்னா லூசிங் மூவ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. என்ன காரணம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த பொசிஷனில் G6 வந்து நம்ம வந்து விளையாடுறதுக்கு பதில் ஃப்ரீயாக இருக்கேன்னு சொல்லி இதை வெட்டணும் அப்படின்னா மேட் இன் 2 இருக்குது. நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. பட் இருந்தாலும் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இது மாதிரி மேட் ஆகிடுவீங்க. ஸோ G6 குயின் E5. ஸோ ரொம்ப சிம்பிளாக பண்ணுறாரு. லுக்ஸ் லைக் எ ப்ரில்லியன்ட் மூவ் அட் ஃபர்ஸ்ட் சைட். நீங்கள் வந்து முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ரில்லியன்ட் மூவ் மாதிரி தெரியும். ஏன் ப்ரில்லியன்ட் மூவ் அப்படின்னா ருக் இன்ட்டு D3 தென் குயின் H8 வந்து செக் மேட். அஃப்கோர்ஸ் அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. அப்போ ஏன் இது வந்து மிஸ்டேக்? ஏன் பார் வந்து ரிவர்ஸில் போயிருக்கு? இது ப்ரில்லியன்ட் மூவாக இருந்தால் அப்படின்னு பார்த்தா இது பிளண்டர். ஆக்சுவலாக ப்ரில்லியன்ட் மூவ் கிடையாது. என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த பொசிஷனில் ரூக் டெக்ஸ் B2 இருக்குது. ஸோ ரூக் டெக்ஸ் B2க்கு அப்புறம் நீங்கள் குயின் டெக்ஸ் B2 ஆடி ஆகணும். பின் அதுக்கப்புறம் இங்கே பியூட்டிஃபுல்லான ஒரு செக்மேட்டிங் பேட்டர்ன் இருக்குது. இந்த 2 பிஷப் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர மான்ஸ்டராக வந்து மாறி இருக்கு. இந்த கேம் வந்து ஓரளவுக்கு அவர் வந்து 2013 டாடா ஸ்டீல் விளையாடினார். அதில் லெவன் அரோனியனோட ஒரு கேம் இருக்கும். அங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பிஷப் பேர் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர டார்ச்சர் பண்ணியிருக்கோம். எக்ஸாக்ட்லி அந்த மாதிரின்னு சொல்ல முடியாது. பட் அட்டாக்கிங் பிளான்ஸ் அண்ட் ஐடியாஸ் வந்து அது மூலம் தான். ஸோ குயின் டு G5 வந்து போகிறாரு. த்ரெட்னிங் செக் மேட் இன் 1 மூவ். ஒன்லி 1 மூவ் டு ஸ்டாப் இட் G3. அண்ட் அதுக்கப்புறம் ரொம்ப குவாய்ட்டான ஒரு மூவ் விளையாடுற குயின் G4. வாட் இஸ் த ஐடியா? குயின் F3 அண்ட் தென் செக் மேட். அன்ஸ்டாப்பபிள். அல்லது இந்த பானை புஷ் பண்ண முடியாது. அதனால தான் இந்த பிஷப் ரொம்ப ஸ்ட்ராங்கான பிஷப்பு. ஸோ பின்னிங் டவுன் த F2 பான். இப்போது இந்த வேரியேஷன் நம்ம வந்து கண்டினியூ பண்ணோம். ஐ மீன் இந்த கேமை கண்டினியூ பண்ணோம். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் மட்டும் நான் மிஸ் பண்ணியிருக்கேன். என்னென்னா அப்போ இந்த பொசிஷனில் ரூக் இன்ட்டு B2 வந்து தப்பான மூவ் அப்படின்னா இப்போ எது சரியான மூவ் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும் இல்லையா? ஒன்லி மூவ் குயின் F7 செக்கு அண்ட் தென் குயின் ட்ரேடு டேக்ஸ் வித் செக்கு. பின்ன அதுக்கப்புறம் பிஷப்பை C2 போட்டு கார்ட் பண்ணிக்கலாம். ஃபர்தராக இந்த பின்னை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணால் வேறு எதுவும் பீஸ் இமீடியட்டாக வரப்போகிறது கிடையாது. எக்ஸாம்பிளுக்கு பிஷப் வந்து நீங்கள் போட்டிங்க அப்படின்னு சொன்னால் கூட தென் பிஷப் டேக்ஸ் பிஷப். ஏன்னா நீங்கள் அந்த பீஸை வெட்டினீங்கன்னா இந்த பீஸை வெட்டி பண்ணுறது தான் ஐடியா. ஸோ இந்த பின்னை அட்வான்டேஜ் எடுத்துக்கிறதுக்கு எந்த ஒரு உருப்படியான வழியும் இல்லை. ஸோ அதுதான் மெயின் காரணம். ஸோ இதுதான் வந்து ஈக்குவலைஸ் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு அல்லது சேவ் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு. பட் கேமில் இது மாதிரி நடந்திருக்கு. குயின் G5 த்ரெட்னிங் மேட், G3 ஸ்டாப்பிங் தட். அதுக்கப்புறம் குயின் G4. ஸோ குயின் G4 பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் நான். ஸோ இந்த பொசிஷனில் வந்து அர்ஜுன் என்ன செய்கிறாரு? குயின் F6 போயிட்டு இங்கே நம்ம ஏதாவது த்ரெட்ஸ் க்ரியேட் பண்ணலாம் சொல்லி பார்க்குறாரு. அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த பொசிஷனில் வந்து ரூக் F8 ரொம்ப நேச்சுரலான மூவ். அவசரப்பட்டு குயின் S3 ஆடினீங்கன்னு சொன்னால் தென் குயின் F7 செக் தென் பிக் அப் த பீஸ். ஸோ ரூக் F8 த்ரெட்னிங் த குயின். அதுக்கப்புறம் E7
ஸோ டெம்பரரியாக குயினை சாக்ரிஃபைஸ் பண்ணி இன்னொரு குயின் எடுக்க பார்க்குறாரு. ஸோ எடுத்ததுக்கப்புறம் ரூக் F8, அதுக்கப்புறம் குயின் டு E2, தென் ஃபைனலி பிஷப் F3. ஸோ பிஷப் F3க்கு அப்புறம் மேட் இஸ் இன்னாவிடபிள்னு சொல்லுவாங்க. அதாவது என்ன சொல்கிறது, சாரிங்க, தடுக்கவே முடியாது. ஸோ பிஷப் F3க்கு அப்புறம் வேறு வழியே கிடையாது. எனி ரேண்டம் மூவ், எக்ஸாம்பிள் குயின் E1, சும்மா ஏதோ ஒரு மூவ் வைக்கிறேன் நான். குயின் டு H3 அண்ட் தென் திரும்ப ஏதோ ஒரு மூவ் அண்ட் தென் குயின் G2 மேட். இது இல்லாமல் நம்ம வேறு ஏதாவது ஃபோர்ஸ்டாக எதாவது பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தோம்னா, கம்ப்யூட்டர் மாதிரி தான் நம்ம விளையாடி ஆகணும். எக்ஸாம்பிளுக்கு குயினை வந்து E5ல வைக்கிறது, அண்ட் தென் குயின் H3 அண்ட் தென் குயின் D5 செக். ஜஸ்ட்டு இதை வெட்டிட்டு நம்ம வந்து கொஞ்சம் டிலே பண்ணலாம் மேட்டை. ஸோ இந்த மாதிரி ஒரு வேரியேஷன் விளையாடுற மாதிரி இருக்கும். பட் இது மாதிரி விளையாட விருப்பம் இல்லைன்னு நினைக்கிறேன். இந்த பொசிஷனில் வந்து பிஷப் F3க்கு அப்புறம் ஆல்மோஸ்ட் அவருக்கு டைமும் ரன் ஆகிருக்கு. எனக்கு கிளியராக தெரியல அவர் எப்படி கேமை விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பிஷப் F3க்கு அப்புறம் ரிசைன் பண்ணாரா இல்லை வந்து டைம் ரன் அவுட் பண்ணிட்டாரா அப்படிங்கிறது தெரியல. உங்களுக்கு தெரிஞ்ச நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இந்த முறையில் வந்து இந்த கேமில் வந்து பார்த்திங்கன்னா ஆனந்த் சார் வந்து பயங்கரமான ஒரு கேம் வந்து ஆடிருக்காரு. ஸோ டாக்டிக்கல் ரிச்சாக என்ன சொல்கிறது, இந்த வயசுலேயும் ரொம்ப நாளாக விளையாடாமே இருக்கிறாரு. இப்படி வந்து திடீர்னு இந்த மாதிரி மாஸ் காட்டுறாரு. ஸோ அது இவரால் மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க. அது உண்மை தான். ஸோ மெட்ராஸ் டைகர் ப்ளஸ் லைட்னிங் கிட் அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக மறந்துடக்கூடாது அப்படிங்கிறது தான். ஸோ இந்த ஏஜ்லேயும் அவர் வந்து பவர்ஃபுல்லாக விளையாடுறாரு. யார் கூட பவர்ஃபுல்லாக விளையாடுறாருன்னு பார்க்கும்போது ஏதோ ஒரு ரேண்டம் GM கிடையாது. அர்ஜுன் எரிகேசி 2700 ஆர் 2800 கிட்ட போன பிளேயர், வேர்ல்டு நம்பர் 3 ஆர் 4. அவர்கிட்ட இந்த மாதிரி விளையாடுறது பெரிய விஷயம். ஏன்னா அர்ஜுனோட ஸ்ட்ரீக் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வோல்டார் முர்சின் கூட தோற்றுருக்காரு, அண்ட் அதுக்கப்புறம் ஆனந்த் சார் கூட தோற்றுருக்காரு. மற்ற எல்லா இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா வெளுத்து வாங்கியிருப்பார். ஸோ அர்ஜுனை பற்றி நம்ம சொல்லவே தேவையில்லை. உங்கள் எல்லோரும் நீங்கள் கேம்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு ஆனந்த் சார். ஸோ என் விஷயம் என்ன அப்படின்னா, ஸோ இந்த அளவுக்கு எப்படி விளையாடுறாரு அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ அவரோட அண்டர்ஸ்டாண்டிங் வந்து கேமோட அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் பேஷன் ஃபார் த கேம் இன்னமும் அவர்கிட்ட இருக்குது அப்படிங்கிறது தான். எவ்வளோ கேப் நினைவில் எனக்கு கடைசி எப்போ விளையாடு லாஸ்ட் டைம் இதே மாதிரி விளையாடினார் நான் நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி குளோபல் செஸ் லீக்கில் ஆடினார். அதுவுமே ரேப்பிட் தான். அவர் குறைந்த நேரம் மட்டுமே செஸ்ஸுக்காக ஸ்பெண்ட் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். இப்போது ரேப்பிட் அப்படிங்கிறதுல பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறாரு. ஸோ எனிவே அவரோட கேம் பார்க்குறது எப்போவுமே சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா மொத்த இந்தியாவுக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரோல் மாடலாக இருந்தவர் அவர். ஸோ எனிவே இப்போ இந்த டோர்னமெண்ட்டை பற்றி மற்ற டீல்ஸ் வந்து பார்த்துட்டு இந்த வீடியோ முடிச்சிடலாம். ஜூன் 11 15 வரைக்கும் இது நடக்குது ஆக்சுவலாக. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட 55 டீம் வந்து ஆடுறாங்க. 64 ஃபெடரேஷன்ஸை சேர்ந்து 64 கண்ட்ரீஸ்லேருந்து வந்திருக்கிறாங்க. சில டீம் வந்து பார்த்திங்கன்னா லைக் WR செஸ் டீம், எக்ஸாமைன் செஸ் டீம், காஸ்ட் செஸ், ஃப்ரீடம், சார் அதாவது ஆனந்த் சார் விளையாடின டீம் வந்து WR செஸ் டீம். ஓகே, ஃப்ரீடம் அப்படிங்கிற டீமுக்காக ஆடியிருக்காரு. அண்ட் அர்ஜுன் விளையாடின டீம் வந்து பார்த்திங்கன்னா MGD1. ஸோ இப்போது இந்த மாதிரி நிறைய டீம்ஸ் இருக்குது. இது வந்து 15+10 நடந்திருக்கு. 2 பாயிண்ட் வந்து வின்னுக்கு, 1 பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா ட்ராக்கு. ஸோ 0 ஃபார் லாஸ். அடுத்து இதே போல் பிளிட்ஸும் நடக்க போகுது. ஸோ பிளிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான டீம்ஸ் இருக்கிறாங்க. அதனால் ஒரு 4 பூல்ஸாக வந்து பிரிக்கிறாங்க. அதாவது 4 ஒரு 10 டீம் சேர்ந்து ஒரு 4ஆக பிரிச்சுட்டு அவங்களுக்குள்ளே போட்டி வைப்பாங்க. அதில் யார் வந்து டாப் 16 வராங்களோ அவங்களுக்குள்ளே வந்து போட்டி நடக்க போகுது. ஸோ இதான் இங்கே போட்டிருக்கு. டாப் டீம்ஸ் ஃப்ரம் த ஃபுல் ஸ்டேஜ் பிளே அட் நாக் அவுட். அதுக்கப்புறம் அவங்க 16 டீமும் நாக் அவுட் விளையாடுவாங்க. அதுக்கப்புறம் 16 8 ஆகும், 8 4 ஆகும். அதுக்கப்புறம் குவார்ட்டர் ஃபைனல்ஸ், செமிஃபைனல்ஸ் அண்ட் தென் ஃபைனல்ஸ் அந்த மாதிரி நடக்கும். ஸோ இதுதான் வந்து இது வந்து ஃபியூ இயர்ஸ் முன்னாடி தான் இதை வந்து FIDE வந்து இனிஷியேட் பண்ணியிருந்தாங்க. பட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஸோ இந்த ஃபார்மேட் வந்து டீம் பிளேயர்ஸ் வந்து டீமாக விளையாடும்போது. இப்போ ரிசல்ட்ஸ் பேஜ் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி MGD1 டீம் தான் வந்து இந்த டோர்னமெண்ட்டை வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ டீம் MGD1 21 பாயிண்ட்ஸ், எக்ஸாமைன் செஸ் டீம் 20 அண்ட் ஃப்ரீடம் வந்து 17. அதாவது ஆனந்த் சார் விளையாடின டீமு. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், நிறைய பேருக்கு கூடிய டவுட்டு, ஏன் குகேஷோ பிரக்னாந்தோ ஆடலை அப்படின்னா தெரியல, ரீசன் தெரியல. பட் அவங்க இதில் பார்ட்டிசிபேட் பண்ணலை. ஸோ இதுதான் வந்து டாப் ஃபியூ டீம்ஸ் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் போடுங்க, மறக்காமல் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த பர்டிகுலராக இந்த டோர்னமெண்ட்டில் ஏதாவது சஜஷன் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். ஸோ இதே போல் ஒரு பயனுள்ள வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சதுரங்க சாணக்கியன்.